அரோகர தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகர, சக்திவேல் முருகனுக்கரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே மாதத்திலே பல நாட்கள் அருளாளருடைய விரிவுரை நிகழ்வும் அதுபோல திருமுறை நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் கந்தன் கருணை என்கின்ற தலைப்பிலே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினை நாம் சிந்தித்து மகிழ்வோம். கந்தபுராணத்திலே யுத்த காண்டத்திலே 7783வது பாடல், அற்புதமான பாடல் இது. தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்புற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவரென்கை ஆயவம் வெண்டுங்கொல்லோ அருசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனமன்றோ வரம்பிலா வரம்பெற்று உய்ந்தால் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சூரபத்மனது அந்த வலிமையை எதிர்த்து கந்தப்பெருமான் போர்க்களத்திலே திருச்செந்தூர் என்கிற பதியிலே கடற்கரை பரப்பிலே சூரனும் முருகனும் பொருது போர் செய்த பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய கருணையை, கந்தன் கருணையை சூரன் எவ்வாறு பெற்றான் என்று கந்த புராணத்திற்கே மணிமகுடமாக இந்த ஒரு செய்யுளை 7783வது பாடலாக யுத்தகாண்டத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பாடல் என்ன சொல்ல வருகிறது நமக்கு செய்தி என்றால், தீயவை புரிந்தாரேனும், நல்லது செய்யணும்னா நல்ல குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஆனால் சூரன் அசுர குலத்திலே பிறந்தான். நல்லது செய்ய வேண்டுமென்றால் நல்ல எண்ணம் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் சூரன் பிறர் பொருளை, பிறருடைய பதவியை, பிறருடைய ராஜ்யத்தை கவரக்கூடியவனாக, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுபவனாக இருந்தான். அதனால தான் இந்திரனுடைய சொர்க்காபுரியை சென்று தாக்கி இந்திரன் சூரனுக்கு பயந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று தன்னுடைய மனைவி இந்திராணியை அழைத்து கொண்டு சீர்காழிப்பதிக்கு வந்து அங்கே ஒரு தாமரை தடாகத்திலே இருந்த தாமரை பூவினுடைய தண்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டான் இந்திரன், சூரனிடத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்காக. இந்திரனுக்கு ஒரே ஒரு அன்பு மகன் இருந்தான், ஜெயந்தன் என்று பெயர். அந்த ஜெயந்தனையும் சூரபத்மன் சிறையிலே இட்டான். எல்லா தேவர்களையும் கைது செய்தான். எல்லா உலகங்களுக்கும் சென்று தானே அதிபதி என்று பறையொலி கொட்டி
ஆணவமாக தெரிந்தார். இதற்கு முதுமொழியாக நம்முடைய மூத்தவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். கெடுவான் கேடு நினைப்பான், அடாது செய்தவன் படாது படுவான். பிறருக்கு தீங்கு நினைப்பவர்கள் தீயவர்கள், பிறருக்கு நன்மை பயப்பவர்கள் நல்லோர்கள். அதனால தான் அவ்வை பிராட்டி நம்முடைய தமிழ் பாடலிலே தீயோரை காண்பதுவும் தீதே, தீதுமிக்க தீயோர் சொல் கேட்பதுவும் தீதே, தீயோர் குணங்கள் உரைத்தலும் தீதே, தீயோரோடு இணங்கி இருத்தலும் தீதே என்று அவரை பார்க்கிறதோ பேசுறதோ சேருவதோ அவரை பற்றி புகழ்வதோ, ஒரு கெட்டவனோடு சேர்க்கை இருந்தால் நாம் நல்லவராக இருந்தாலும் கெட்டுப்போவோம். அது மாதிரி நல்லவருடைய கூட்டத்திலே ஒரு கெட்டவன் சேர்ந்தால் மொத்த நல்லவரையும் கெடுத்து விடுவான். இதற்கு உதாரணம், ஒரு குடம் நிறைய பால் இருக்கும், ஆனால் அந்த குடம் நிறைய விஷம் தேவையில்லை. அதில் ஒரே ஒரு துளி, ஒரு சிட்டிகை விஷம் கலந்து விட்டால் அந்த ஒரு துளி விஷம் ஒரு துளி பாலை வீணடிப்பதில்லை, அந்த மொத்த குடம்பாலையும் வீணாக்கி விடுகிறது. அதனால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அறிந்து சேர வேண்டும். இதில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். சேரக்கூடிய இடம் இருக்கிறதே, சேரிடம் அறிந்து சேர் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கார். தெரிந்தோ தெரியாமலோ நாம் நல்லவருடைய கூட்டத்திலே கெட்டவர் சேர்ந்து விட்டால் அந்த நல்லவரை கெட்டவன் கெடுப்பான் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அது இறையருள் பெற்ற சபையாக இருந்தால் இவன் திருந்தி விடுகிறான், அவனுக்கு ஞானம் வருகிறது என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்தில் தீயவை புரிந்தாரேனும் குமரவள் திருமுன் உற்றால் யானே பொய் என் அன்பும் பொய், ஆனால் நாயேன் அழுதால் உன்னை பெறலாமே என்கிறது திருவாசகம். நாமெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் இந்த உடம்பு உண்மையை நினைத்திருக்கிறோம், அது ஒரு நாள் பொய்யா போகிறது. என் அன்பும் பொய். சில பேர் வேடிக்கையாக நம்ம பார்த்து மாத கடைசியில் பணம் வேணும்னா தெய்வமே நேரில் வந்தவனாய் வந்தேன்னு சொல்லுவான். அதே பணம் அவனுக்கு கிடைக்கலன்னா பிச்சைக்கார பையன் திட்டிட்டு போவான். ஏதாவது வள்ளலார் சொன்னால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அப்படி இந்த பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு பழகக்கூடிய கூட்டத்தார்கள் தீயவர்கள், அவர்கள் மனம் தீது. ஆனால் அப்பேற்பட்டவர் கூட முருகனுடைய பாதத்தை பற்றிவிட்டால் அழகா சொல்றார், தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்புற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். அப்பவே அவர்கள் தூய்மை அடைந்து விடுகிறார்கள். இது உதாரணம் சொல்லணும்னா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் ஒரு நல்லவர் இருந்தால் அந்த ஒரு நல்லவருக்காக அந்த கூட்டத்திற்கே இறைவன் தன்னுடைய கருணையை பொழிகிறார். கந்தன் கருணை பெற வேண்டுமென்றால் ஒரு கூட்டமே நல்லவராக இருக்கணும் அவசியம் இல்லை. அதில் ஒருவர் முருகனடியாராக இருந்து விட்டால் அவருக்காக முருகப்பெருமான் கந்தன் தன்னுடைய கருணையை அந்த கூட்டத்துக்கே வழங்குகிறான். அதனால தான் அடியாரிடத்திலே சென்று சேர வேண்டும். சைவ சமய பக்தஜன சபை போன்ற சபையிலே சென்று சேர வேண்டும் என்றெல்லாம் எதற்காக நாம் சொல்லுகிறோம் என்றால் இதுதான், தூயவராகி மேலே தொல்கதி அடைவர். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பக்தர் கூட்டத்தில் இவன் சேர்ந்துட்டான்னா அங்கே கிடைக்கிற பிரசாதம் இவனுக்கும் கிடைக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை இவனுக்கும் கிடைக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஞானசம்பந்த பெருமான் 16 வயதிலே திருக்கல்யாணம் செய்து கொண்டு அப்படியே சிவஜோதியிலே கலந்தார். அப்படி கலக்கும் பொழுது ஆச்சாள்புரம் என்கிற
திருமணநல்லூர். அங்கே தான் அவர் கல்யாணம் ஆச்சு 16 வயசில். சிவஜோதியில் அந்த பெண்ணை அழைத்து கரம் பற்றி இல்லறத்தில் ஈடுபடாமல் கல்யாணம் ஆனவுடனேயே அந்த மேலை அருட்பெருஞ்சோதியிலே கலந்தார். அப்படி போகும்போது தான் மட்டும் போகலை, அவர் அங்கே யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களோ அத்தனை பேரையும் அவர் சிவன்கடலுக்கு ஆட்படுத்தி விட்டார். யோசிச்சு பாருங்கள், நாம் அங்கே இருந்திருந்தோன்னா நமக்கும் சிவன் கடல் கிடைத்திருக்கோம். நாம் பாவம் பண்ணோமா, புண்ணியம் பண்ணோமா, நல்லது செய்தோமா, கெடுதல் செய்தோமா, எதையும் பார்க்கல. காரணம், இருந்த இடம் அப்படி. ஒரு மழை பெய்யும் போது இவன் நல்லது செய்தால் இவன் வீட்டுக்கு மட்டும் மழை பெய்யணும், இவன் கெடுதல் பண்ணால் இவன் வீட்டில் மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யுது. எல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. மழை என்பது எல்லாருக்குமே பெய்கிறா போல இறைவனுடைய கருணை அனைவருக்குமாக கிடைக்கிறது. அதை சொல்கிறார், தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்புற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டுகொள்ளோ. முருகனை போய் நான் பார்க்கிறேன் சார், முருகனுக்கு காவடி எடுக்கிறேன், முருகனுக்கு முடிகாணிக்கை செலுத்துகிறேன், முருகனுக்கு விரதம் இருக்கேன், தைப்பூசத்தில் காவடி எடுக்கிறேன், பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் வேண்டிக்கிறோம். ஆனால் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம் ஒரு நல்லது செய்யணும்னு ஆரம்பித்தால் அதனுடைய பலன் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அதைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் யுத்த காண்டத்தில் சூரனுக்கு அருளிய விதத்தை இப்படி சொல்கிறார். தீயவை புரிந்தாரேனும், சூரன் ஒரு நாள் முருகான்ற வார்த்தையை அவன் சொன்னதே கிடையாது. சூரன் ஒரு நாள் ஒருத்தருக்கு அன்னம் பாலித்தது கிடையாது. அவன் எடுத்தாலே வெட்டு, குத்து, அடி, உத இப்படியே சொல்லி பழக்கப்பட்டவன். ஏன்னா அவன் அசுரகுலத்திலே தோன்றியவன். அவன் மாயை என்பவருடைய மகனாக பிறந்தவன். மாயை என்பதே என்ன? நம்மை மயக்குவது. மயக்கம் என்பது நம்முடைய மதியை மழுங்கச் செய்வது. ஒருத்தன் மயங்கிட்டான்னா அவனால் சிந்திக்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, செயலாற்ற முடியாது, எதுவுமே முடியாது. ஏன்னா மயங்கி போயிடுறான். அப்போது அதனால தான் மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று திருவாசகத்தை சொல்றார். இந்த பிறவியே ஒரு மாயப் பிறப்பு. இந்த மாயையை எவன் உணர்ந்து தெளிந்து அறிகிறானோ அவன் என்ன ஆகிறான்னா சிவமாகி விடுகிறான். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூல நாயனார் திருமந்திரத்தில் சொல்கிறார். நம்ம உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். நம்ம உடம்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உலகத்திலே இருக்குங்க. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அண்ட சரீரம்னு பேர். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கு பிண்ட சரீரம்னு பேர். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வெளியில் என்ன பார்க்குறோமோ அத்தனையும் உள்ளேயும் இருக்குது. ஆனால் வெளியில் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே தவிர யாராவது உள்ளே பார்க்குறோமான்னா பார்க்கறதில்ல. அதனால தான் உன் முதுகை உனக்கு தெரியாதுன்னு சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் முகம் அது உனக்கு தெரியாதுன்றதை உன் முதுகுன்னு மாற்றின்ட்டாங்க. இப்போ ரமணரை போல இதை அகழ்ந்து நாம் உணர்ந்தோமானால் அந்த இறை ஞானத்தை நாம் பெற முடியும். இதைத்தான் திருவாசகத்தில் மணிவாசக பெருந்தகை அழகாக சொன்னார். பிறவி என்பது நேர மனுஷ பிறப்பு நமக்கு கிடைக்கலங்க. எப்படி கிடைச்சதுன்னா புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரமாகி முனிவராய் தேவராய் எவ்வளோ சொல்கிறா பாருங்க. இவ்வளவு பிறப்பும் பிறந்து நான் சௌக்கியமாக இருந்தேன் சார், நான் புல்லாக இருந்தபோது ஹாப்பியாக இருந்தேன், புழுவாக இருந்தபோது ஆனந்தமாக இருந்தேன், கல்லாக இருந்தபோது கவலை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாளான்னா அவரே சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்தேன் இழைத்தேன். இழைத்தேன்னா என்னங்க? ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறான்னு சொல்கிறா பாருங்க. அப்படி இத்தனை பிறவியில்
நான் சௌக்கியமாக நல்லா புஷ்டியாக இருந்தேன்னு சொல்லவர். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா நான் தேய்ந்து ஒழிந்தேன், அதனால் ஒரு நன்மையை அடையலை. சரி, இது எப்போ தான் விடும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்த வரியிலே சொல்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டேன், இங்கு வீடுற்றேன். இந்த பிறப்புகளுக்கெல்லாம் முடிவு எப்போன்னா இறைவன் பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே, இவன் நம்முடைய பாச விலங்கை உடைப்பான் என்று நம்பிக்கை வரும்பொழுது, நம்பினாருக்கு நடராஜனுங்க. இன்றைக்கும் திருக்கடவுரில் நீங்கள் பார்க்குறீங்க, காலன்னு பேர் சுவாமிக்கு. காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். அங்கே மகாமிருத்துஞ்சயனாக இருக்கார். அம்பாள் பாலாம்பிகை, சுவாமி அமிர்தகடேஸ்வரர் அங்கே அபிராமி அம்மா திருக்கடவுரில். அது என்ன, கடந்த ஊர், காலனை கடந்த ஊர் கடவுர் உரை உத்தமனே ஏழாந்தரமுள்ள சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம். காலனை காலால் கடந்த விரான் கடவுர் உரை உத்தமனே. கடவுர் வீரட்டம் 7 இடங்களிலே 8 இடங்களிலே சிவன் தன் வீரத்தை காட்டினான். அட்ட வீர அட்ட தலம். ஒரு இடத்துல அட்டம்னா 8ன்னு அர்த்தம், ஒரு இடத்துலனா விளைவித்தன்னு அர்த்தம். அட்ட வீரம், 8 இடத்துல வீரம் அட்ட விளைவித்த தலங்கள், 8 தலங்கள். அதில் ஒன்று காமனை கண்ணால் காய்ந்த தலம் திருக்குறுக்கை அப்படின்னு பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தலங்கள் 8 தலங்கள். அதில் காலனை காய்ந்த தலம் திருக்கடவுர் என்கிற தலம். அங்கே தான் மார்கண்டேயனை பிடிக்க போன போது 16 வயசில் இவனுக்கு வாழ்க்கை முடிய போகுதுன்னு யமவாசத்தை எடுத்து துரத்தினான். அவன் நம்பிக்கையோட விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சிவனை போய் கட்டினான். அப்படியே இருக்குமா கட்டினவுடனே இவர் போட்ட பாசம் சிவலிங்கத்து மேலே போய் விழுந்தது. இவன் கழுத்துக்கு போட்ட சுருக்கு இந்த சிவனை கட்டினதா சிவன் மேலே போய் விழுந்தது. விழுந்த உடனே சுவாமி கோபப்பட்டு எழுந்தார். எழுந்து, ஏ காலனே, நீ அட்டதிக் பாலகரில் ஒருவனாக இருக்கலாம். என் திசை காவலர்களில் ஒருவன் யமன், அவன் தெற்கு திசைக்கு அதிபதி. நீ தென் திசை அதிபதி யமன். நீ 8 திசைகளில் ஒத்தனாக இருக்கலாம். ஆனால் உன் அதிகாரம் என்னுடைய சிவாலயத்துக்குள்ளே செல்லுபடி ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், நீ வர முடியாது. யார் வரலாம்? சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் நன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான். அவன் கடலை சிந்திப்பவர்கள்தான் சிவாலயத்துக்குள்ளே போக முடியும். அவன் கடல் அடியார்களை நிந்திப்பவர்கள் கூட வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிவனை நிந்திக்கிறது இல்லை, சிவன் அடியார ஒருத்தர் தண்டிக்கணும்னு வந்தால் கூட சிவன் வெளிப்படுவான் என்பதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவர் வணங்கணும்னாலும் சிவனுடைய அருள் இருந்தால் தான் வணங்க முடியும். இல்லைன்னா இந்த வாசல்லே போவாங்க, மைக் செட்டில் கேட்கும், அப்படியே கேட்டுட்டு ஏதோ நடக்கிறதுன்னு அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரமும் காலம் வந்தால் மட்டும்தான் படிகடந்து இறைவனுடைய புகழை கேட்க முடியும். அது அவன் தான் செய்யணும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போது இந்த கால பாசம் விடக்கூடிய இடம் கடவுர், கடந்து நின்றான். அப்போது இதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் யுத்த காண்டத்தில் 7783வது பாடல். இது இந்த கந்தபுராணத்துக்கே சாரமான ஒரு பாடல். அதில் சொல்கிறார், தீயவை புரிந்தாரேனும், எவ்வளவு கெட்டது வேணால் பண்ணியிருக்கட்டுங்க, தர்மமே தெரியாமல் இருக்கலாம், எவ்வளோ அதர்மம் வேணால் பண்ணியிருக்கட்டும், ஆனால் குமரவேள் திருமுன் உற்றால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் முருகனுடைய முன்னாடி நின்றுட்டான்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகன் கோவிலுக்கோ முருகன் சிலைக்கோ முருகன் படத்துக்கோ முருகனை பற்றி பேசுகிற இடத்துக்கோ முருகனுடைய புகழ் காதில் விழற இடத்துலையோ நின்றுட்டான்னா தூயவராகி மேலே தொல்கதி அடைவார். அப்போவே அவன் செஞ்ச பாவமெல்லாம் பஸ்மமாகி தூயவனாகி விடுகிறான். இதுக்கு உங்களுக்கு இன்னும் புரியும்படியாக சொன்னால், விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சி மின்மினி பூச்சி இருக்கே, அது ஒளி கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த மின்மினி பூச்சி விட்டில் பூச்சி ஒரு விளக்கின் ஒளியை கண்டால் அது கவரப்படும். உடனே நாம தான் ஒளினா இது பேரொளியாக இருக்கேன்னு சொல்லி அதை போய் அணைச்சிட்டு நாம தான் பிரகாசத்தை கொடுக்கணும்னு கிட்ட போகும். ஆனால் போனால் என்ன ஆகும்? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த விட்டில் பூச்சி தன்கிட்ட இருக்கிற ஒளி பேரொளிக்கு சமம்னு நினச்சின்னா அங்கே போய் மோத போனோடனே தன் சுயத்தை அது இழக்கிறது. இழந்து நெருப்பிலே இதுவும் நெருப்பு வடிவமாக மாறிவிடுகிறது. பாலிலே கலந்த நீர் பாலாகவே மாறிவிடுவதைப் போல அருட்பெரும் ஜோதியிலே கலந்த விட்டில் பூச்சிகள் கூட ஜோதி வடிவமாகி விடுகிறது, தன்னுடைய சுயத்தை இழந்து விடு. இதுதான் வள்ளல் பெருமான், வடலூர் வள்ளல் பெருமான் 5 வயசில் இந்த கந்தக்கோட்டத்தில் தெய்வமணி மாலை பாடினவர். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடம் இது, அவருடைய திருப்பாதம் பட்ட இடம். இந்த இடத்துக்கு குமரகுருதாச சுவாமிகள் வந்திருக்கார், கிருபானந்த வாரியர் வந்திருக்கார், கீரன் வந்திருக்கார். எல்லா அருளாளர்களுடைய பாதம் பட்ட இடம் இந்த சைவ சமய பக்தஜன சபை. இந்த இடத்த நாம் தொட்டு வணங்கினாலே அவருடைய அந்த புண்ணியத்தின் பலனால் நாம் கரை சேரலாம். எப்படி முருகனுடைய முன்னால் போய் நின்றுட்டாலே அவன் கெட்ட வினைகள் அற்று மேலே தொல்கதி அடைவார். அப்படின்னா மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற இனிமேல் பிறப்பு கிடையாது. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பிறப்பு அறுபட்டது எங்கே? சூரனுக்கு முருகன் முன்னாடி போய் நின்ன பிறகு அறுபட்டது. ஆயவும் வெண்ணுங்கொள்ளோ அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனமன்றோ வரம்பில்லா அருள் பெற்று வீந்தான். அதுக்கடுத்து சொல்கிறார் 2 பலனுங்க. ஒன்று, தெரிஞ்சோ தெரியாமலே எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பாவங்கள்லாம் சுவாமி முன்னாடி இந்த சபையில் வந்து உட்காந்து அந்த கதையை கேட்கும்போது காதால் இத்தனை பாவங்களும் விட்டு போயிடுது. இது முதல் பலன். 2வது பலன் என்ன தெரியுமா? நம்ம மனசு தூய்மையான பிறகு இந்த இடத்துல சுவாமி வந்து அந்தராத்மாவாக உட்காந்துடுறார். அப்போது 2 பலன் கிடைக்கிறது. ஒன்று, கெட்டதை விடுகிறோம், நல்லவராகிறோம், முதல் பலன். 2வது பலன், நாம் நல்லவரானதுனால இறைவன் வாழக்கூடிய ஹிதயத்தை நாம் பெறுகிறோம். இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்க மாட்டான். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. சிவபுராணத்தில் இல்லாத வார்த்தைகள் கிடையாதுங்க, அத்தனை ஒரு சொல்லிருக்கார். அப்போது இறைவன் என்கிற அந்த ஜோதி நம்ம இதயத்தில் மனசில் ஏற்றியாச்சுன்னா அங்கே இருக்கிற காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், எப்பேற்பட்ட ஆணவம், கண்மம், மாயைங்கிற எல்லா சகல குற்றங்களும் ஓடிடும். புரியும்படியாக சொல்லணும்னா, ஒரு அறை இருக்குங்க, இரவு பொழுது அமாவாசை நேரம் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அந்த அறையே இருளாக கிடக்கு. நம்ம கண்ணில் ஒளி இருக்குது. அவ்வளோ நேரம் உட்காந்து இங்கே பக்கத்தில் சேர் இருக்கிறது தெரியுது, படம் இருக்கிறது தெரியுது, தீபம் இருக்கிறது தெரியுது, பக்கத்தில் பேக் இருக்கிறது தெரியும், எல்லாம் தெரியுது. ஆனால் சட்டுன்னு கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எழுந்தால் பக்கத்தில் இருக்கிற சேரில் முட்டிக்கிறோம், இந்த பக்கம் போனால் இன்னும் செவுத்தில் முட்டிக்கிறோம். கண்ணில் ஒளி இருக்குது, ஆனால் அறையில் ஒரு க்ஷணம் அந்த ஒளி போயிடுச்சுன்னா, அதாவது அக ஒளி இருக்குது, புற ஒளி ஒரே ஒரு செகண்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ தடுமாற்றம். அப்போ இந்த அக ஒளியை வச்சு நம்ம பண்ண முடிகிறதான்னா முடியாது. ஏன்னா 2 ஒளியும் வேணும், அக ஒளியும் வேணும், புற ஒளியும் வேண்டும். அதனால தான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மடச்சுடரே. அப்போது ஒரு குருடனுக்கு கைவிளக்கு எவ்வளோ அவசியமோ அதுபோல் மாயை என்கிற அந்த திரை நம்ம கண்ணை மறைத்திருக்கிற வரைக்கும் இறை சொரூபம் நமக்கு தெரியாது. அது தெரியணும்னா இந்த மாயை அகல வேண்டும், அஞ்ஞானம் விலக வேண்டும். அதற்குத்தான் எப்படி ஒரு பழைய ஒரு பித்தளை பாத்திரத்தில் களிம்பு ஏறி பச்சை பசேல்னு இருக்குங்க, பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது சட்டுன்னு போகாது. அதை புளியை போட்டு ஊற வச்சு தேய்ச்சி அலம்பி தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசப்பு என்கிற அந்த பசலை படிந்த அந்த பாத்திரம் தேய்க்க அது சுத்தமாகி அதற்கப்புறம் சுடர் விழுது தன்னுடைய சுயரூபத்தை அடைந்து.
அது மாதிரி நாமெல்லாம் முதல்ல ஆத்ம பிரகாசர்களாக தான் பிறகுறோம், இறைவன் குழந்தையா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பிறக்கும்போது எல்லாருமே புண்ணியாத்மாக தாங்க. ஆனால் நம்ம எங்கே சேர்றோன்றதை பொறுத்து நம்மக்கிட்ட இந்த கசடுகள்லாம் பாத்திரத்தில் பிடிச்ச அந்த பசப்பு மாதிரி படியிடுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நெருப்பில் போட்டு வாட்டினால் தன்னால் அது உருகி ஓடி போயிடும். இன்றைக்கி அந்த காலத்தில் பாட்டிமாரெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் தாமரைப்பூ காசுலாம் செப்பில் இருக்கும், தாமிரத்தில் இருக்கும். அந்த காசுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி களிம்பி ஏறிடும், பச்சை பசேல்னு ஆகிடும். அப்படின்னு தான் செல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போகிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நெருப்பில் போடு. நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்னா, இந்த களிம்பெல்லாம் உருகி ஓடி போய் இந்த காசு சுத்தமாகிடும். அப்போது இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்துறது எதுனா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அதனால தான் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்யணும்னு ஏன் நம்முடைய இந்து மத சாஸ்திரம் சொல்கிறதுனா இது தாங்க. விளக்கினை ஏற்றி வெளியினை அருமின், விளக்கினின் முன்னே வேதனை மாலும், விளக்கை விளக்கும் விளக்கு உடையாருக்கே விளக்கின் விளக்காய் விளங்குவர் தாமே. இது 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனாருடைய திருமந்திரம். விளக்கை ஏற்றினால் வெளியே அறியலாம். இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், கண்ணில் ஒளி இருக்குது, ஆனால் திடீர்னு இப்போ கரண்ட்டு போயிடுது, சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படி போனால் முட்டிப்போம், அப்படி போனால் முட்டிக்கிறோம், ஏன்னா வெளியில் இல்லை. அப்போ அதை அறியலாம் என்ன பண்ணோம், விளக்கினை ஏற்றி வெளியினை அறியும். ஒரு விளக்கேற்றிட்டா போதும், அப்போது இந்த இருள் அகன்றோம். நீங்கள் விளக்கேற்றினா இந்த இருட்டு நான் போயிட்டு வரட்டுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா, எவ்வளோ நேரம் விளக்கெரியும் அப்படின்லாம் கேள்விலாம் கேட்காதுங்க. ஏற்றினோடனே காணாமல் போயிடுங்க. அதுதான் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றினா, எப்படி விளக்கு ஏற்றின உடனே அந்த அஞ்ஞானம் என்கிற இருள் காணாமல் போய் ஒளி பரவி விடுகிறதோ, அதுபோல் எத்தனை கெடுதல் நம்ம பண்ணியிருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருந்தாலும், முருகன் முன்னாடி வந்து நின்றுட்டோம்னா நம்முடைய அத்தனை தீமைகளும் கழுவப்பட்டு தூயவர்களாகி விடுகிறோம். இதற்கு உதாரணம்தான் சூரபத்மன் அப்படின்னு மிக அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மழியாதே இருதாளின் அன்பு புரிவாயே பரிபாலனம் செய்து அருள்வோயே பரமேஸ்வரன் தன் அருள்பாலா அரிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே என்று திருப்பவிட அருணகிரிநாத பெருமான் பாடுறார். கச்சியப சிவாச்சாரியார் முருகனுடைய அவதாரமே ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு பாடல் பாடுறார். அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று பாடுகிறார். சேக்கிழா பெருமான் பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறை பாடினார். அதில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு உலகங்கள் எல்லாம், ஒரு உலகம் இல்லைங்க, மேலே 7 இருக்குது, கீழே 7 இருக்குது, 7 14 லோகம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் எண்ணிலடங்காத உயிர் தொகைகள் இருக்குது. இத்தனை உலகங்கள் ஓதினாலும் அறியப்படாதவன் யாருன்னா அருட்பெருஞ்சோதியான அண்ணாமலையான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னு சிவபெருமானுடைய பெருமையை சேக்கிழா பெருமான் திருத்தொண்ட தொகையில் பாடுறார். அதையே இவர் சொல்கிறார், முருகன் அவதாரம் ஏன் எடுத்தான் அப்படின்னா, ஏதோ நம்மளை போல பிறந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் பெற்று அதை கரையேற்றிட்டு அப்படியே இல்லற தர்மத்தை காட்டுறதுக்காக பிறந்தான் பிறகுன்னா கிடையாது. அவன் எதுக்கு பிறந்தான், உலகம் உய்வதற்காக பிறந்தான். சூரனை வதைக்க பிறக்கலை. நீ உதாரணமாக ராமாவதாரம் எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவான், ராவண வதத்துக்காக பண்ணாருங்க. ராமன் எதுக்கு பிறந்தான், ராவண வதம் பண்ண பிறந்தான் அப்படி தானே சொல்லுவாங்க. நரசிம்ம அவதாரம் எதுக்கு பண்ணார், இரண்யகசிபு வதம் பண்ண பிறந்தார் அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே சூரபத்மனை வதம்னு சொல்கிறோமான்னா கிடையாது. சூரபத்மனை சூரவதம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அங்கே என்ன சொல்கிறோன்னா கந்த சட்டியில் சூர சம்ஹாரம் அப்படி தான் சொல்கிறோம்.
இல்லையா? ராம அவதாரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராவண வதம் அப்படி சொல்கிறோம், மகிஷாசுர வதம் அப்படி சொல்கிறோம். எது சொன்னாலும் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக அந்த அவதாரம், அந்த தெய்வம் எடுக்கிறது. சக்தி பிறக்கிறா, துர்கையா, சண்டியா, சாமுண்டியா, மகிஷனை வதம் பண்ணுறா, மகிஷவதம், மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேர். ராமன் அவதாரம் பண்ணுறான், அவன் ராவணனை வதம் பண்ணுறான், ராவணவதம். கம்சவதம், கிருஷ்ணன் அவதாரம் கம்சவத், இதெல்லாம் வதம் வதம்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு உயிரை அழிப்பது. வதம்னா வதைக்கிறதுனா வாட்டி வதைக்கிறியே அப்படின்ற பாருங்க, அப்படின்னா அழிக்கிறது. ஆனால் முருகனுடைய அந்த சூரனை அழிக்க பிறந்தானே பாடலை அவர். இவன் பிறகு எதுக்கு வந்தான்னா சூரனை அழிக்க வந்தானே பாடலை. அவர் என்ன பண்ணார்? அருவம் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி. முருகனோட பிறப்பே சிவனுடைய ஜோதியிலேருந்து, உள்ளொளியிலேருந்து பிறந்தார். இங்கே இருக்குங்க அக ஒளி. ஒளி எங்கே இருக்குன்னா, நமக்கெல்லாம் எத்தனை கண்ணு அப்படின்னா, ஒரு குழந்தையிலேருந்து யாராக இருந்தாலும் 2 கண்ணு அப்படின்வாங்க, முகத்தில் 2 கண் இருக்குது அப்படின்னு. ஆனால் நமக்கெல்லாம் எத்தனை கண் இருக்குது தெரியுமா? உண்மையிலே 23 கண்கள் இருக்குது. நம்புவீங்களா? ஆனால் என்னென்னா, இந்த நகத்துக்கெல்லாம் என்ன பேருனா நகைக்கண்ணுன்னு பேர். 10 நகைக்கண்கள் இருக்கா, காலில் நகங்கள் இருக்கு, அதுக்கும் நகைக்கண்ணுன்னு பேர். 10 நகைக்கண்கள் இருக்கா, 20 கண்கள். முகத்தில் 2 கண் இருக்கா, 22. இங்கே இருக்கிற கண்ணுக்கு அகக்கண்ணு பேர். இதை ஞானாசிரியன் தான் திறக்க வேண்டும் அப்படின்ற. அதனால தான் இங்கே திலக வைக்கணும்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ஜோதி வந்து ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 சிவம்னு 3 ஜோதியை குறிப்பிடுறார். இப்போ 3வது ஜோதி இந்த லலாடத்தானு பேர், புருவ மத்தி அப்படின்னு பேர். 2 புருவங்களுக்கு நடுவில் இந்த இடத்துக்கு லலாடத்தானம் பேர். இங்கே விளக்கு ஏற்றுவதற்குத்தான் திலகம் வைக்கிறோம். இதை யார் சொன்னார்னா, 5 வயசு குழந்தையா கந்தகோட்டத்தில் தெய்வமணி மாலை பாடிய வடலூர் வல்லர் பெருமான் ராமலிங்க அடிகள் சொல்கிறார். சண்முகத்து உய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. முருகன் எங்கே ஒளிர்கிறான் அப்படின்னா உன்முகச் செய்வமணி. இவன் 2 கண்களுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்களானா சண்முக பதகே நமோ நம, ஷட்கோண பதகே நமோ நமன் பாம்பன் சுவாமி பாடுறார். கண்ணை மூடி நீங்கள் அப்படி கேட்டிங்களானா அந்த மந்திரத்தை, சரவண பவன் நீல மயிலில் ஏறி நர்த்தனமாடக்கூடிய காட்சியை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அப்படி பிழம்பு அது ஒரு மேனியாகி. சிவனுக்கு 5 முகங்க. பிரம்மா ஒன்றே அகம்பாவப்பட்டார், நானும் சிவனும் ஒன்று தான், எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நாராயணுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். மும்மூர்த்திகள் இல்லையா? பிரம்மாவுக்கு படைத்தல்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நாராயணனுக்கு காத்தல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சிவபெருமானுக்கு அழித்தல்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவள் வேலையை அவள் பார்க்குறான். அதனால தான் நரேந்திரர் விவேகானந்தர் வந்து சிகாகோவில் போய் உரையாற்றும் போது மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்து நம்ம இந்து தர்மத்தை பற்றி சொன்னார். அப்போ சொன்னார், நீங்களாம் காடு காடுன்னு சொல்கிறீங்களே, ஆங்கிலத்தில் கடவுளை காட் அப்படின்னா, காட் இஸ் லவ் அப்படின்னா, காட்னு சொல்கிறீங்களே, அந்த காடுன்ற வார்த்தை எங்கேருந்து பிறந்தது தெரியுமான்னா, நமக்கெல்லாம் வார்த்தைகள் தெரியும், அதுக்கு அர்த்தம் தெரியாது. அதுதான் அழகாக சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பல்லோரமெத்த பணிந்து. பொருள் உணர்ந்து ஒரு பாட்டை சொன்னால் அதுக்கு அப்போவே பலன் உண்டுங்க. பொருள் தெரியாமல் சொன்னால் எப்போவாது பலன் உண்டு. ஒரு காலத்தில் கிடைக்கும், தெரியலையேன்னு விட்டுறக்கூடாது, சொல்லிகிட்டே இருந்தால் பலன் கிடைக்கும். அது மாதிரி தெரிஞ்சு சொல்ல உடனே பலன் உண்டு. நரேந்திரர் விவேகானந்தர் கேட்டார், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களாம் காட் காட்னு சொல்கிறீங்களே, அந்த காடுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னா அவங்களாம் தெரியல. அப்போ சொன்னால் ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஜி ஃபார் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னா என்னங்க? உற்பத்தி பண்ணுறது, அதுதான் நாங்கள் பிரம்மான்னு சொல்கிறோம். ஓ ஃபார் ஆப்பரேட்டர், ஆப்ரேஷன்னா என்னங்க? காக்கிறது, அதுதான் விஷ்ணுன்னு சொல்கிறோம். டி ஃபார் டெஸ்ட்ராயர், டெஸ்ட்ராயர்னா அழிக்கிறவர், அவர் தான் சிவன்னு சொல்கிறோம். இதைத்தான் மும்மூர்த்தி நான் சொல்கிறோம். நீங்கள் அதை சுருக்கி காட், ஜிஓடி காட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் சில பேர் அதையே திருப்பி போட்டு டிஓஜி டிஓஜி டாகுனும். அதனால தான்
இப்போ மணிவாசகர் போன்றவரே சொல்கிறார், ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. எல்லாத்தையும் தலைகீழ் பாடமாக இருந்தால் நம்ம கண்ணுக்கு காடு தெரிய மாட்டார், டாகு தான் தெரியும். இதை நான் சொல்லுங்க, அவரே சொல்றார், நாய்ச்சிவிகை ஏற்றுவித்தானுக்கு அப்படின்னு சொல்றார். அது மாதிரி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஏங்க அந்த நாயை போய் எல்லா இடத்துலையும் சொல்கிறா, எல்லாரும் சொல்கிறாங்க, ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க நாய் போலன்னு. ஏன் நாயை சொல்கிறாங்கன்னா, நம்ம மனித புத்தி என்னதான் ஆறறிவு படைத்தாலும் வள்ளுவர் சொல்கிறார், விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூர் கற்றாரோடு ஏனையவர். ரெண்டு பிரிவாக பிரிச்சுள்ளாங்க, யார் விலங்கு யார் மனிதன். மனிதருக்குள்ளே விலங்கு இருக்குது, விலங்குக்குள்ளே மனிதத்தன்மையும் இருக்குது, அதுக்குள்ளே ஜீவகாருண்யம் இருக்குது, அன்பு இருக்குது. அதனால தான் நாயை வீட்டில் வளர்க்குறோம். நமக்கு சரி சமமாக நம்ம பெட்டில் படுக்க வச்சுட்டு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை ஊட்டிண்டு, இதெல்லாம் பிராரப்த கர்மா. சொந்த தாய்க்கு சோறு போட மாட்டான், நாயை மடியில் போட்டு கொஞ்சிண்டு அதுக்கு சோறு போட்டுருப்பான். இதெல்லாம் இவன் பண்ண பாபம். அது மாதிரி அதனால தான் நாய்க்கடையாய். இவன் நமக்குள்ளே மிருகம் இருக்குது. சில பேர் கோவம் வந்தானே சொல்லுவான், நான் கோவம் வந்தால் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னா. ஏன்னா அப்போ தான் ரியாலிட்டியே வரும். அவன் நாயா கொலைப்பான், நரியா ஊழையிடுவான், சிங்கமாக கர்ஜிப்பான், தூங்கும்போது கரடியாக கொரட்டை விடுவான். எல்லா மிருகங்களும் நமக்குள்ளேயே இருக்குங்க, வண்டலூருக்கே போக வேண்டாம், எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. ஆனால் மனிதத்தன்மை எப்போ வருது அதுன்றது தான் தெரியாது. அப்போது இந்த நாய் பிழப்பு அப்படின்றது என்னென்னா, ஒரு நாய்க்கு சோறு கிடைக்கலன்னா அது வீடு வீடாக ஆளாட்டின்னு தெருவெல்லாம் ஓடுங்க ராத்திரிலாம், அந்த சோத்துக்காக பாவம் ஓடி போனோடனே. சாதாரணமாக நம்மளை போல் நல்லவர் இருந்தால் நம்ம கிடைச்சதில் கொஞ்சம் மிருகங்களுக்கு போடலான்னு அன்போடு போடக்கூடிய ஜீவகாரன் உள்ளவர்கள் இருப்பாங்க. ஆனால் 99% எப்பேற்பட்டவங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே அதை பிரித்து அடுக்கி வச்சிடுறாங்க. மேல் தட்டில் சாம்பார், ரெண்டாவது தட்டில் ரசம், மூணாவது தட்டில் தொகையல்னு, இந்த பக்கம் சைட் ட்ராயரில் ஊறுகான்னு எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. பிரித்து வைக்கிறதுனால தான் அதுக்கு பிரிட்ஜின்னு பேர். அதில் வச்சுட்டு 3-4 நாள் காய்ச்சி சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், அடுத்தவங்களுக்கு போடுறதே கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது கெட்டு போயிடுத்துன உடனே அதை ரோட்டில் கொண்டு வந்து ஐயோ பாவம் நாயாக சாப்பிட்டோன்னு கொட்டுறான். எப்போ தனக்கு ஒத்து வராதுன்னு தோன்ற நேரத்தில் கொண்டு போய் ரோட்டில் கொட்டுறான். அது என்ன பண்ணோம், வாலாட்டின்னு இதுவாது கிடச்சிதேன்னு கெட்டு போன உணவை சாப்பிடுங்க அந்த நாய். சாப்பிட்ட உடனே இந்த வயிறு கடமுடாமல் பண்ணும். யாராக இருந்தாலும் ஒன்று தானங்க, எந்த உயிராக இருந்தாலும் அது நல்லது போட்டால் அது இறைப்பை சுத்தமாக இருக்கும், இல்லைன்னா இறைக்கும் இறைப்பை. உடனே அது எல்லா இடத்துக்கும் ஆகான்னு மூச்சு அரைச்சிண்டு அந்த உணவு வேக முடியாமல் ஃபுட் பாய்சன் சொல்கிற மாதிரி விஷமாயிடும். உணவே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, இதை தான் சொல்கிறேன். அப்போ என்ன, அது நஞ்சாயிடும். உடனே என்ன பண்ணோம், நாய் ஓடி ஓடி அதால் முடியாமல் தலையெல்லாம் தலைவலி ஒரு கழிச்சு அந்த சாப்பிட்ட அந்த வேஸ்ட்டு உணவு இருக்கே அதை வாந்தி எடுத்துருங்க. யாராக இருந்தாலும் அந்த பயன்படாத ஒன்று வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா இந்த வயிறே என்ன பண்ணுதுன்னா, நீ என்னை வலுக்கட்டாயமாக உள்ளே தள்ளினா நான் என்ன நானே சுத்தம் பண்ணிக்கிறேன், அது வெளியில் தள்ளிடும். அப்படி தான் நமக்கு வாந்தி வருது. வாந்தி வருது ஏதோ நோய் நினைக்காதீங்க, நம்ம உடம்பே க்ளீன் பண்ணிக்குது. நீ தேவையில்லாத உள்ளே கொட்டினா நான் தூக்கி வெளில கொட்டிடுவேன்னு அது கொட்டுது, அதான் வாந்தி. எடுத்துட்டான்னா குடல் சுத்தமாகிடும். அது இல்லாமல் நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உடம்பு வீக்காக தான் போகும், வாந்தி எடுத்துடும். சரி, எடுத்ததை நம்ம இருந்தால் வாந்தின்னு சொல்லிட்டு அதை மண்ணை கொட்டுவோம், இல்லை சுத்தம் பண்ணுவோம், ஏதோ அது பண்ணுவோம், அது திரும்ப தொடமாட்டோம். ஆனால் இந்த நாய்க்கு தெரியுமா, அது 5 அறிவு பிராணி தானே, திருப்பி 4 தெரு பசிக்காக, ஏன்னா எம்டி ஸ்டொமக் ஆகிட்டோன்னே திருப்பி ஒரு 10 தெரு சுற்றிட்டு எங்கே வாந்தி எடுத்ததோ அங்கே வருங்க. ஏதோ கெட்டு போன உணவு கொட்டியிருக்காங்கன்னு, ஏதோ ரசம் சாதம் போட்டிருக்காங்கன்னு அந்த வாந்தியை திருப்பி சாப்பிடுங்க. இதுதான் நாய்க்குணம் அப்படின்றது. மனிதனும் அப்படி தான். ஜனவரி 31 வரும்போது, சார் இனிமேல் நாளையிலேருந்து நான் நல்லவளாகலான் இருக்கேன் சார், இன்றைக்கி ஃபைனலாக நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுறலான் இருக்கேன், எல்லா கெட்டப்படுத்தி விட்டுற போகிறேன்னு இன்றைக்கி ஓவராக அதை பண்ணுவான். சரி, ஜனவரி 1 தெரிஞ்சிருவான்னு பார்த்தா காலையில் எழுந்து அதே தான் திருப்பி பண்ண போகிறான். இதுதான் நாய்க்குணம்னு பேர். எதை வாந்தி எடுத்ததோ
அதையே திரும்பி நாய் உட்கொள்கிறா போலே ஒரு மனிதன் திருந்தனம்னு அவன் சொல்லிப்பான், பிறர் சொல்கிறத கேட்குறவன் மண்டையாட்டுவான். இங்கே கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கும். படி தாண்டி போயாச்சுன்னா அவர் கிடக்கிறாருங்க. சாகர காலத்தில் சங்கரா சொல்லியிருக்கு, இப்போவே சொல்லணுமா முருகான்னு அப்படின்னு இந்த உள்ளே இருக்கிற அந்த மனசு நம்மளை குழப்பும். அதனால தான் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போது முருகன் எதற்கு பிறந்தான்? பிழம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் ஆறும். அவனை 6 முகம் கொண்டு வந்தாங்க. பிரம்மாவுக்கு 5 முகம், சிவனுக்கு 5 முகம். சிவனுக்கு என்னென்ன 5 முகம்னா தத்புருஷம், ஈசானம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு 5 முகம் சிவனாருக்கு உண்டு. இதோடு அம்பாளுடைய முகமான அதோமுகம் என்கிற 6வது ஜோதியும் சேர்த்து 6 தீப்பொறிகளை கங்கை இடத்துல அக்னி பகவானிடத்தில் கொடுத்து இதனை சரவண காட்டில் கொண்டு போய் சேருனான். அக்னியாலேயே நெருப்பாலேயே கந்த பெருமானுடைய ஜோதியை தாங்க முடியல, நெருப்பாலேயே நெருப்பை தாங்க முடியல. தீயினும் தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சூரபத்மனுக்கு ஈடாக வள்ளுவர் சொல்றார். கெட்டவனுடைய சகவாசம் கெடுதலே தருன்றதுனால அது அவன்கிட்டயே போகாதேனா. அப்போ அதை என்ன பண்ணணும்னா, ஒரு கெடுதலை முறிக்கணும்னா விஷ நஞ்சை நஞ்சால் முறிக்கிறார் போலே, வைரத்தை கொண்டு வைரத்தை அறுக்கிறார் போலேன்னு சொல்கிற மாதிரி ஒரு நெருப்பாய் இருக்கிற அந்த கெட்ட நெருப்பாகிய சூரனை அழிக்க ஒரு யாக தீயாக முருகன் தோன்றினான். அந்த வேள்வி தீயை தாங்கிற சக்தி அக்னிக்கே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணான், கங்கைகிட்ட எடுத்து போய் போட்டான். நெருப்பு அணைக்கிற சக்தி நீருக்கு உண்டு, உடனே போட்டான். ஆனால் கங்கையாலும் அதை தாங்க முடியல. அவன் என்ன பண்ணா, கொண்டு போய் சரவண காட்டில் போய் தர்பை புல்கள் இருக்கிற ஒரு காட்டில் போய் 6 இதழ்களில் 6 பொறிகளை கொண்டு விட்டான். உடனே ஈசனுடைய 5 முகத்திலிருந்து 5 பொறிகளை 5 குழந்தையாக, அம்பாளுடைய முகத்திலிருந்து வந்த அதோமுகமும் ஒரு தீப்பொறியாக 6 குழந்தைகள் சரவண பொய்கையில் பிறந்தால் சரவண பவன் அப்படின்னு சுவாமிக்கு பேர். சரவண பவன் ஏன் பேர்னா, சரவண பொய்கையில் பவன்னா பிறக்கிறது, பிறப்பி. அப்படி அதனால் பவசாகரம்னு பேர். நம்முடைய சம்சார சாகரம் பவசாகரம் சொல்கிறோமே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவர் சொன்னார். இப்போ பிறவி கடல் அப்படியே அந்த 6 இதழில் தோன்றினார். உடனே அம்பாள் பார்த்தாள், இந்த 6 குழந்தையாக இருந்தால் இது மாயையாக சூரனை வதைக்க முடியாது, இதை ஒன்றாக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய அமுத கரங்களினாலே, எப்படி சிவன் உண்ட ஆதார விஷத்தை இவள் அமுதாக்கி அமுதீஷர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு அபிராமியை கொண்டாடுறோமோ அது மாதிரி 6 குழந்தையை சேர்த்து ஒன்றாக பிடித்தாள். ஒன்றாக சேர்த்து பிசைவதற்கு என்ன பேர்னா ஸ்கந்தம்னு பேர். ஸ்கந்தம்னா ஒன்று சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கந்தன்ற பேர் எங்கேன்னு வந்ததுன்னா 6 குழந்தையை ஒரு குழந்தை ஆக்கினாள். அதனால தான் எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈஷருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, குறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிகை மனம் புணர் வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். எங்கே போய் கேட்டா பாருங்க. ஏன்னா முருகன் முத்து அப்படின்னு தன்னுடைய முத்து வடிவேலால், ஞான வடிவேலால், அருணகிரிநாத பெருமான் தன் உயிரை போனை துறக்க ஏறிய இடம் அண்ணாமலை கிளிக்கோபுரம். இந்த கிளின்றதே என்னென்னா சுகானுபவம்னு பேருங்க. அதுதான் அருணகிரிநாதர் தன் உயிரை விழறதுக்கு முன்னாடி கடைசியாக கூடு விட்டு கூடு பாய்ந்தார். எதுக்குன்னா பிரபுடதேவர் மகாராஜா என்கிற ஒரு ராஜாக்கு
கண் பார்வையை கொடுப்பதற்காக இவர்களால் சித்தர்கள், அருணகிரிநாதர் சித்தர், அண்ணாமலையில் இருப்பவர்கள் எல்லோரும் சித்தர் பெருமக்கள். அந்த அருணகிரிநாத சித்தர் பிரபுடதேவ மகாராஜாவுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்காக ஆகாசத்தில் இந்திரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வரத்துக்காக கிளியாக கூடு விட்டு கூடு பாய்ந்தார். பாய்ந்து மேலே போய் இந்த புஷ்பத்தை எடுத்து வரத்துக்குள்ள இங்கே இவருடைய சடலத்தை எரிச்சிட்டாங்க. உடம்பை திறந்து விட்டால் திரும்ப எங்கேருந்து உட்புகிறது, அந்த கூடு போயிடுத்தே. அப்போ அந்த கூடு இல்லைன்னொடனே கூண்டு கிளியாகவே கிளிக்குள்ளேயே இருந்தார். அப்போ பாடின பிரபந்தான் கந்தர் அனுபூதி என்கிற பெயர். அனுபூதினா முருகனிடத்தில் அணுகாமல் நீங்காமல் கூடவே சேர்ந்து இருப்பது. அனுதினமும் பூதினா அவனுடைய உபதேசங்களை கேட்டு அவன் கடலுக்கே ஆட்படுவது. தேடி கண்டு கொண்டேன் உள்ள தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனோ தேடி தேடுன தேவனை தேடி தேடுன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். நாவுக்கரசு நாயனார் திரு அங்கமாலையில் பாடுறார். இந்த கண் எது கொடுத்தான், காது எது கொடுத்தான், மூக்கு எது கொடுத்தான், வாய் எது கொடுத்தான், கை எது கொடுத்தான், காது எல்லாம் பாடினார். உடம்பு எது கொடுத்தான். கடைசியில் சொன்னார் தேடி கண்டு கொண்டேன். திருமாலும் நான்முகனும் தேடிண்டு போனானே அடிமுடி தேடி அண்ணாமலையில் அவர்களெல்லாம் பார்க்காத இறைவனை நான் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்போ வெளியில தேடினா இறைவன் கிடைக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள தேடணும். அதுதான் திருமந்திரமால திருமூல சொன்னார், உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் அவனும் உடன் இறக்கினும் உள்ளம் அவனை உறவு அறியாதே உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை. இது திருமந்திர மாலையில் திருமூல நாயனாருடைய 10ஆம் திருமுறை பாடல். உள்ளத்து ஒருவனை, இறைவன் எங்கே இருக்கான்? வெளியில் இல்லைங்க, அவன் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கான். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை திரிய தீண்டி விட்டால் அவன் ஜோதி பிரகாசம் கிடைக்கும். அந்த தீண்டுவதற்குத்தான் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது. அப்படி சொன்னால் கைகா அழ்கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பரம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேய்வாய் காட்டகர் ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்துகளாய். அற்புதமாக பாடுறார் திருவங்க மாலையில். நீ அப்படியே வாயால் பாட பாட இந்த வாக்குக்கு ஒரு ஜோதி உண்டுங்க. ஜனக மகா சக்கரவர்த்தி இருக்கா பாருங்க, சீதையோடைய அப்பா ராமாயணத்தில். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆளை சொல்கிறேன். அவரை போல ஒரு யோகி இந்த உலகத்தில் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய யோகி ஜனக மகா சக்கரவர்த்தி, சீதையை பெற்ற அப்பா. அதாவது சீதை அவருக்கு போய் குழந்தையாக பிறந்தார். சாதாரணமாக மகாலட்சுமி ஒருத்தருக்கு போய் மகளாக பிறக்க மாட்டாள், இதெல்லாம் தபம் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த சீதையை ஜனகனுக்கு மகளாக போய் ராமாயணத்தில் பிறந்தான்னா அவர் பெரிய யோகி. அவர் யாக்ஞவல்கிய மகரிஷிட்ட போய் சாஸ்திரங்கள்லாம் படித்தார் அந்த குருக்கிட்ட. யாக்ஞவல்யர் தான் புராண இதிகாசங்களையெல்லாம் எல்லாருக்கும் சொன்னது. மகாபாரதத்தில் பாஞ்சாலி கட்டப்பட்ட போது யாக்ஞவல்கியர் சூதமாமணிவர் தான் போய் நீ என்ன பெரிய கட்டப்பட்டேன்னு பாஞ்சாலி குந்தியை அழுதுகிட்டே இருந்தா காட்டில் போய். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்னுடைய சொத்து போச்சு, சுகம் போச்சு, நகை போச்சு, நாடு போச்சு, வீடு போச்சு, சொத்துக்கே பட்டினியா காட்டில் மறைஞ்சி வாழ்கிறோமே, யார் கூடிய நான் கெடுத்தேன்னு அழுதாள் குந்தியும் பாஞ்சாலி. அப்போ சூதமாமணிவர் யாக்ஞவல்கிய மகரிஷிலாம் வந்து சொல்கிறாள், அம்மா நீ என்ன தப்பு பண்ணே, அம்மா கஷ்டப்படுறேன்னு சொல்கிறியே, பாண்டவர்களாகி நீங்கள் படுற கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. உங்களை விட கஷ்டப்பட்டவாள்தான் சொல்லட்டுமா, ஒரு நல்ல தங்காளை போல நீ கஷ்டப்பட்டிருப்பியா, ஒரு நல்ல தமயந்தி போல நீ கஷ்டப்பட்டிருப்பியா அப்படின்னு அவளுடைய கதைகள்லாம் எடுத்து அவளுக்கு காட்டில் உட்காந்து சொல்கிறா. அதை கேட்டவன தான் அவளுக்கு ஒரு ஹரிச்சந்திரன்
சந்திரமதியை போல நீ கஷ்டப்பட்டிருப்பியா? இதெல்லாம் சொல்கிறார். ஒரு பாரதம்னா பாரதம் மட்டும் இல்லைங்க, அதில் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அது கேட்டவனை சொல்கிறா, ஓஹோ இவ்வளோ கஷ்டப்பட்டவாலாம் இருக்காளா, அப்போ நாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பஸ்ஸில் ஏறுறோங்க, பத்தை திறக்கும்போது 10 ரூபா கீழே விழுந்துருது, டக்குன்னு எவனா காலால் மீசிதான் காணும். ஏழைப்பட்டவன் 10 ரூபா போச்சே 10 ரூபா போச்சேன்னு அழுறாமே, அழுதுனே வரான். 10 ரூபா போயிடுச்சு 10 ரூபா போயிடுச்சு, கீழே வந்து யாரா பார்த்தா தயவுச்சு குத்துருக்கோண்ணா. பின்னாலே ஒரு குரல் ஆயோ அப்படின்றான். என்னன்னா 1000 ரூபா வச்சு தான் காணும் சார் அப்படின்னா. இப்போ இத்தனை நேரம் 10 ரூபா போய் அழுதுதான் பாருங்க, அவன் முகத்தில் சிரிப்பு. 1000 ரூபா போயிட்டா, நான் நல்ல காலம் 10 ரூபா தான் விட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இத்தனை நேரம் 10 ரூபா போனது துக்கமாக இருந்தவனுக்கு பின்னால் ஒருத்தர் 1000 ரூபா விட்டானவனு நம்ம துக்கம் சாதாரணம். இந்த 10 ரூபா போனது பரவாயில்ல, ஒருத்தர் 1000 ரூபாய் விட்டுருக்காயா, நான் 10 தான் விட்டேன்னு இவனுக்கு துக்கம் வந்து சந்தோஷமாகிடுதான். அதனால தான் நல்ல கேட்கணுன்றது என்ன ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. நீங்களாம் நம்ம என்ன கஷ்டப்பட்டோம், இதை விட கஷ்டப்பட்டவாதான் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி சூரபத்மன் அத்தனை பாடுபடுத்தினா எல்லாரையும். ஜனகமகா சக்கரவர்த்தி அந்த யாக்ஞவல்கர்கிட்ட வேதம் படிக்க போனார். அப்போ அவர் கேட்டார், இந்த உலகத்துக்கு ஒளி எங்கேருந்து வருதுன்னு கேட்டார். நம்ம வெறும் கந்தன் கருணைன்னா முருகப்பெருமானுடைய சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் அது தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போது அவர்கிட்ட கேட்குறார் யாக்ஞவல்கிய மகரிஷி, ஜனக உலகத்துக்கு ஒளி எங்கேருந்து வருது? நமக்கெல்லாம் தெரியும் உலகத்துக்கே ஒளி சூரியன்கிட்ட தான் வருது. ஆதித்யானாம் ஜோதிஷானாம், எல்லா நவகிரகங்களுக்கும் ஒளி சூரியன் தான் கொடுக்குறான். அவகிட்ட தான் சந்திரனே எடுக்கிறான், அதை ராத்திரில் ப்ரொடியூஸ் பண்ணுறான், ரீப்ரொடியூஸ் பண்ணுறான். அப்போ எல்லாருக்கும் ஒளி கொடுக்குறவன் யாருன்னா சூரியன். இதை சொல்கிறார், உலகத்துக்கு ஒளி தருபவன் சூரியன். நக்கீரர் கூட திருமுருகாற்றுப்படையில் உலகம் பலனியேர் எழில் ஞாயிறு அப்படின்னா திருமுருகாற்றுப்படையை தொடங்குகிறார். அவர் முதல்ல 6 படை வீட ஆற்றுப்படுத்துதல்னு சிற்றிலக்கிய வகையில் 96 வகை இலக்கியங்களில் ஒன்று ஆற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தேவநாயனார் பாடினார். அதில் உலகம் விழிப்பெழ ஞாயிறு உதித்தான் என்று தான் இந்த திருமுருகாற்றுப்படையை தொடங்குகிற முதல் வார்த்தையே. உலகத்துக்கு சூரியன்கிட்ட ஒளி. சரி, சூரியனே வராத ராத்திரி போது ஒன்று இருக்கே, அப்போ ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னு குரு கேட்டார். உடனே அவன் சொன்னான், சூரியன் இல்லாத போது அவங்கிட்டேருந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி சார்ஜ் பண்ணி வச்சுன்னு சந்திரன் கொடுக்குறான். அப்போ சந்திரன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறான்னா. சரி, சந்திரன் சூரியன் ரெண்டுமே வராத ஒரு இரவு பொழுது அமாவாசைன்னு ஒன்று இருக்கே, அப்போ ஒளி எங்கேருந்து வருதுன்னா, அப்போ நெருப்புலேருந்து வருது. 3வது நெருப்பு, சூரிய சந்திர அக்னி. அதுதான் சிவன் வந்து இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், நெற்றிக்கண் நெருப்பு, அவன் முக்கண்ணன் அப்படின்னு முச்சுடர் மூர்த்தியாக இருக்கிறான். நெருப்புலேருந்து வருதுன்னா வந்துச்சுன்னா, அந்த நெருப்பும் அணிஞ்சிடுச்சுன்னா சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, அமாவாசை இருட்டு இருக்கிற நெருப்பையும் வாயு ஊதி நான் அனுப்பிச்சுட்றேன். அப்போ எங்கேருந்து ஒளி கிடைக்கும்னா நம்ம அந்த தெரியலையேனோ. ஆனால் அவர் என்ன சொன்னால் தெரியுமா, ஜனகர் ஒளி இல்லாத போது ஒளி உதவும், அங்கேருந்து ஒளி உண்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நல்ல நோக்குண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையில் ஒளி. இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம், திடீர்னு கரண்ட்டு போயிடுது, யாராவது ஒருத்தர் எழுந்தா, ஐயோ எழுந்துக்காதீங்கோ, இங்கே பாயசம் வச்சுருக்கேன், இங்கே குழம்பு வச்சுருக்கேன், இங்கே ரசம் வச்சுருக்கேன், காலை வச்சுட போகிறீங்கன்னா அவன் எடுத்த காலை அப்படியே நின்றுவான். அப்படியே ஸ்டாண்டர்டீஸில் ஏதோ ஒரு மெழுகுவத்தியோ ஏதோ தீப்பட்டியோ கொளுத்தின பிறகு அப்புறம் தான் காலையே இறங்குவான். ஏன்னா ஐயோ அந்த காலை வைக்காதேன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஏதோ அங்கே இருக்குது அங்கே வைக்கப்படாது அப்படின்னு. அப்போ ஒளி இல்லாத போது ஒளி நமக்கு உதவுகிறது. அதனால தான் இந்த வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த ஜனகன் அப்படி ஒரு வேள்வியாக இந்த உபதேசங்கள்லாம் கேட்டால் சீதை அவளுக்கு பிறந்தான். அப்படி இந்த கந்தபெருமானுடைய கருணை என்னன்னா, இவர் 6 குழந்தையாக இருப்பதை ஒரு குழந்தையாக ஸ்கந்தன்னு அவள் மாற்றின உடனே தாயிடத்திலே பால் குடிக்காதவன் கந்தன். அதனால தான் திரு அருணகிரிநாத பெருமான் அவருக்கு ஞானம் கிடைத்தது திரு அண்ணாமலையில். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு என்ன பேருனா உண்ணாமலை அம்மை அப்படின்னு பேர், அபீத குசாம்பாள் அப்படின்னு பேர்.
அப்படின்னா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காதவள். எந்த ஒரு தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காத தாய் இருப்பாளா? எத்தனை ஜீவராசியாக இருந்தாலும் தன் தாய்க்கு பால் கொடுப்பாள். அதனால தான் 64 விளையாடல் பண்ண அந்த சிவபெருமான் மதுரையம்பதியில் அந்த ஒரு ஜீவராசிகளுக்கு கூட பால் கொடுப்பதற்காக அந்த ஜீவராசியை இறைவன் பிறந்து வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த 64 திருவிளையாடல்களில் ஒரு திருவிளையாடல் அவன் நிகழ்த்தி காட்டிருக்கார். அது மாதிரி எல்லா உயிர் தொகையில் பிறந்த தாய்மாரும் அந்த குழந்தைக்கு பால் உணவு கொடுப்பாள். அதனால தான் தாயினும் சால பரிந்து நீர் பாவியனுடைய ஊனினை உருக்கி அப்படின்னு பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீர் அப்படின்னு மணிவாதக பெருந்தகையார் பாடுறார். அப்போ பால் உணவூட்டுபவள் தாய், அதைவிட சிறந்த தயாளன் சிவன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த தாய்ப்பாலை முருகன் குடித்ததில்லை அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவள் தாயிடத்திலே பிறக்கவில்லை. எங்கே பிறந்தா? சரவண பொய்கையில் தீப்பிழம்பே குழந்தையாக உருவானது. அப்படின்னா அவன் தான் தோன்றி கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கலை. சிவனாருடைய குழந்தைகள் எல்லாருமே ஒரு தாயிடத்தில் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்காதவர்கள். இதே நாராயணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாயிடத்தில் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்திருக்கா. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவன் தான் வாமனன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மாதிரி கௌசலைக்கும் தசரதனுக்கும் பிறந்தவன் தான் ராமன் அப்படின்னு சொல்லிடலாம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவன் தான் கண்ணன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் முருகனுக்கோ கணபதிக்கோ ஐயப்பனுக்கோ இன்னாருடைய வயிற்றிலேருந்து பிறந்தான் அப்படின்னு இருக்கா சரித்திரம்னா வீரபத்ரர் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லோரும் தான் தோன்றி ஸ்வயம்பு அப்படின்னு பேர், ஸ்வயம் பிரகாசம். அவர்களுக்கு இந்த கர்ப்ப தோஷம் என்பது கிடையாது. அதனால தான் இந்த பிறப்பை அறுக்கணும்னா இந்த மாய பிறப்பில் தான் அகப்படாதவனாக இருக்கணும். இப்போ ஒரு புதகுழியில் ஒருத்தர் விழுந்துட்டாங்க, அந்த குழியிலேருந்து அவரை தூக்கிக்க முடியுமா? ஒரு வெயிட் லிஃப்ட் எடுக்கிறவர் 250 கிலோ தூக்குறவர், அப்படியே அவர் உடம்பு 50 கிலோ தான். புதகுழியில் விழுந்துட்டார். அவரை பார்த்து நீங்கள் 250 கிலோ தூக்குறீங்களே, உங்கள் உடம்பு 50 கிலோ தானே, அப்படியே இடுப்பை பிடிச்சி தூக்கின்னு வாங்கணும் வர முடியுமான்னா முடியாது. அப்போ அவருக்கு கை கொடுக்க ஒருத்தர் வேணும். அப்போ அவர் எப்படி இருக்கணும்னா அவர் குழியில் விழாதவராக இருக்கணும். இவனை பிடிக்கும்போது புஷ்கன் அவனும் விழுந்துட்டான்னா இப்போ அவனை காப்பாற்ற இன்னும் வரணும் இல்லையா? அப்போது தூக்குறவன் எப்படி இருக்கணும்? குழியில் விழாததான் இருக்கணும். அப்போ நாம் பிறந்து பிறந்து இழைக்கிறோன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம்ன்ற ஆயுஷங்கிற பஜகோவிந்தத்தில். அப்போ நம்ம பிறப்பாக இருக்கணும்னா அவன் பிறவாதவனாக இருக்கணும். அதுதான் மணிவாத சொல்ற, பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி அப்படின்றார். அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அவர் என்னைக்கும் இருக்கார். இன்னும் உயர்த்தி சொல்லணும்னா சுவாமிக்கு தானே கிடையாது, அவருடைய சக்தியாக இருக்காளே மகா திரிபுர சுந்தரி, அவளுக்கு லலிதா சகர்சனான் நவராத்திரி போச்சுங்க. இப்போ சாரதா நவராத்திரி புரட்டாச்சியில் 9 நாள் எல்லாரும் கன்னி பெண்கள் சுமங்கலாம் விளக்கேற்றி லலிதா சகர்சனாம் பாராயணம் ரொம்ப விசேஷம் அது பண்ணுவார். அதில் ஒரு நாமா லலிதா திரிபுர சுந்தரிக்கு என்ன பேர்னா மகா பிரளய சாட்சினி அப்படிங்கிற ஒரு நாமா. 1000 நாமாக்களில் லலிதா திரிபுர சுந்தரிக்கு ஒரு நாமா மகா பிரளய சாட்சினி. சாட்சினா சாட்சியாக இருந்தவள். யாருக்கு? ஊழிதோறும் உலக அழிந்த போதும் அழியாத ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சிவன்னு காட்டுறதுக்கு சாட்சியாக சக்தி இருக்காளாம். அப்படின்னா இவர் இறப்பிலி, அவருக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அதனால தான் அவர் தான் நம்ம பிறவியே அறுக்கணும். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி அப்படின்னு பாடுறோம். சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்படி இந்த சூரபத்மனை கொல்வதற்காக முருகன் பிறக்கலை. ஆனால் முருகன் பிறந்ததே சூரபத்மனுடைய வயிற்றில் புளிய கரைக்க ஆரம்பிச்சுது. உடனே சூரனை குலம் கொண்டு வா வென்று வான்னு சொல்லி சிக்கல்ல அம்பாள் சிக்கல் இல்லாமல் அவருக்கு சிங்கார வேலர்னு அவருக்கு வேலை கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் கந்த சட்டி ஐப்பசியில் அந்த சக்தி விரதம் 6வது நாள் பிரதமையிலேருந்து தொடங்கி
ஆறாவது சஷ்டி, பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. ஆறாவது நாளில் சூரசம்ஹாரம் நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் பார்க்குறோம். அப்போது இப்போ சிக்கலில் வேல் வாங்கிட்டு வரார். நம்ம வாழ்க்கையினாலே எல்லாமே சிக்கல் தாங்க. ஆனால் அந்த சிக்கலை தொலைக்கணும்னா அது வேளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். வேளால் முடியும் அப்படின்னா சூரபத்மன் அப்படி வரம் வாங்கியிருக்காருங்க. சூரபத்மன் என்ன வாங்கினா வரம் அப்படின்னா 1008 அண்டங்களும் எனக்கு வசமாக வேண்டும். 1 2 இல்லைங்க. இந்த பூமி இல்லை, அதில் பாரத தேசம் இல்லை, அதில் தமிழ்நாடு இல்லை, அதில் சென்னை இல்லை, 1008 அண்டங்களும் நான் ஆட்சி பெறணும். போதுமா? அதுதான் தாய்மாரை சொல்கிறார், ஒரு மனசுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. இவன் அண்டங்களெல்லாம் ஆட்சி பண்ணாலும் அவன் அதுக்கு மேலேயும் அலைச்சல் பிடிச்சவனாக இருப்பான். அவன் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன் தாய்மானவரும் பாடுறார். தாய்மானவர் அப்படி அற்புதமாக சொல்கிறார். அப்படி இவன் என்ன பண்ணால் 1008 அண்டங்களை நான் ஆட்சி பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேர் வேணும், மனோரதம்னு பேர். நம்ம மனசு தாங்கி இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக போகக்கூடிய தேர். நினச்ச உடனே அந்த இடத்துக்கு போயிடும். இங்கே உட்காந்துட்டே இருப்போம், சந்தியாராகம் முடிக்கிறதுக்குள்ளே இவர் முடிப்பாரான்னு தெரியலையே, அந்த சீரியலாவது பார்க்கலாமா, நான் அங்கே டிவிக்கு போய்டும். அது மாதிரி இந்த மனசு அமெரிக்கான்னு நினச்சோன்னா அமெரிக்கா போய்டும், ரஷ்யானா ரஷ்யாவுக்கு போய்டும். அவ்வளோ வேகமாக பாஸ்போர்ட் வேணாம், விசா வேண்டாம், நேரம் வேணாம், பொழுது வேணாம், நாழி வேண்டாம், அடுத்த க்ஷணம் போய்டும். அப்படியே அப்படி நினச்ச மாத்திரத்தில் போகிறதுனா மனசு தான். அப்படி ஒரு ரதத்தை இந்த மாயோடைய பிள்ளையாக இருக்கிற இந்திரஜித்து கேட்டான். எனக்கு மனோரதம் கொடு, நினச்ச உடனே அந்த இடத்துக்கு போயிடணும், நினச்ச உருவத்தை எடுக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். அதனால் கந்தராட்டில் பாருங்க, அவன் பல பல மாய உருவங்கள் எடுத்தான். குதிரை முகம் வச்சுட்டு வருவான், யானை முகம் வச்சுட்டு வருவான். அதுக்கப்புறம் அவன் தங்க அஜமுகின்னு பேர், அவளுக்கு ஆட்டுத்தலை. அஜம்னா ஆடு. அஜமாக இருக்கிறியா நிஜமாக இருக்கிறியான்னு அஜமாவே இருக்கேன்னு அவள் தங்கையை போல ஆட்டுத்தலையோடையும் சூரபத்மன் வரான். சூரசம்ஹாரம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ அஜமுகி இந்த ஆட்டுத்தலை வச்சுன்னு வரான், சிங்க முகம் வச்சுன்னு வரான், இப்படி எல்லா முகம். அதுக்கப்புறம் சேவல் முகம் வச்சுன்னு வரான். இப்படி எல்லாம் பல முகங்களை வைத்துண்டு அதுக்கப்புறம் மாமரமாக கிளந்து வரும்போது வேலாயுதத்தால் வரித்தாங்க. இப்போ எல்லாம் பண்ண உடனே பிரம்மா கிட்டே வரம் கேட்டான். நான் 1008 அண்டங்களை ஆளணும், மனோரதம்னு ஒரு ரதம் இருக்கணும், நினச்ச உடனே போகிறா மாதிரி நினைத்த உருவங்கள்லாம் எடுக்கணும், எல்லாம் கேட்டான். போதுமானா இருங்க, பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு திருமாலுடைய கையில் சுதர்சன சக்கரம் ஒன்று வச்சுருக்காரு, அதால் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். போதுமானா? இல்லை இந்திரன் வச்சுருக்கானே வஜ்ராயுதம்னு ஒன்று, அதால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னா. போதுமானா? இல்லை யமன் ஒன்று வச்சுருக்கானே காலதண்டம்னு, காலபாசம்னு, அதால் மரணம் வரக்கூடாது. போதுமான? இல்லை ஈசன் வச்சுருக்காரே சூலாயுதம் ஒன்று, அதால் மரணம். எல்லாத்தையும் கேட்டாங்க. கடைசியில் சொன்னான், ஆனால் பெண்ணாலேயும் எனக்கு சக்தியாலேயும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொன்னான், எனக்கு ஆகாசத்துலேயும் மரணம் வரக்கூடாது, எனக்கு பாதாளத்துலேயும் மரணம் வரக்கூடாது. இப்படியெல்லாம் இரண்யகசிபு எப்படி நரசிம்மாவதார்த்தும் போது கேட்டானோ அதுக்கு டிப்பிக்கலாக இவனை இவ்வளவு வரம் கேட்குறாங்க. பிரம்மாவுக்கு கொடுக்க தான் தெரியும், அது பிரகாரம் உயிரை எடுக்க தெரியாது. அவர் கொடுத்துட்டார். அவர் யோசிக்கிறார், இவ்வளோ சிக்கலாக ஒரு வரத்தை கொடுத்துட்டோமே, இந்த சிக்கலை தாண்டி யார் இந்த சிக்கலை தீர்ப்பாள் அப்படின்னு உடனே சிக்கல் சிங்கார வேலை நேராக தாய்கிட்ட போனார். அம்மா நான் சூரனை போய் வதம் பண்ணிட்டு வரேன்னா. உடனே சொன்னார், வதம் பண்ணாதரா, சம்ஹாரம் பண்ணு. வதத்துக்கும் சம்ஹாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, வதம்னா முழுக்க அழிச்சிறது. நம்முடைய கருட புராணம் மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, 5 விஷயங்களில் மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னா, பகையில் மீதி வைக்கக்கூடாதுங்க. ஒரு 10 பேர் நம்மளை அடிக்கிறதுக்கு ஓடி வருவான், 9 பேரை அடித்து சாச்சிடுவோம். ஒருத்தனை சார் என்னை விட்டுருன்னு கதறின உடனே போடா அப்படின்னு பொழைச்சி போடான்னு விட்டுருவோம். அந்த மாதிரி விடக்கூடாது. விட்டால் என்ன ஆகுன்னா, இவன் போயிட்டு இன்னும் 100 பேரை தட்டின்னு வருவான். ஒருத்தனை விட்டோன்னா அவன் போயிட்டு 100 பேர் தட்டின்னு வருவான். அதனால் பகையை மிச்சம் வைக்கக்கூடாது, நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது. அதனால் விஷயம் தெரிஞ்சவங்க வீட்டில்
விளக்கேற்றி வச்சா கூட பூவாலையோ பாலாலையோ இல்லை மலை ஏற்றிட்டு தான் படுப்பாங்க. அது மாதிரி அடுப்பு மூட்டியிருந்தால் அணைச்சிருக்கான்னு 10 தரம் பார்த்து அதுக்கப்புறம் தான் படுப்பாங்க. கொஞ்சோண்டு விளக்கு தானே எரிஞ்சுட்டுருக்கு, எரிஞ்சிட்டு போட்டுமேன்னா அது வீட்டையே கொளுத்திடும். அது மாதிரி பகையை மிச்சம் வைக்கக்கூடாது, நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது. 3வது கடனை மிச்சம் வைக்கக்கூடாது. 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான், அதில் 1 லட்ச ரூபாவில் 99,000 ரூபா அடைச்சிட்டு இருப்பான். 1000 ரூபா தானே இருந்துட்டு போது விடுவான். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 2 லட்சமாயிட்டு இருக்கும். அது இவன் மிச்சம் வச்சது 1000 ரூபா தான். ஆனால் வட்டிக்கு வட்டி மீட்டர் வட்டின்னு போட்டு இவன் வச்ச அந்த 1000 ரூபா 2 லட்சம் ஆகிட்டு இருக்கும். இவன் அப்புறம் திடீர்னு பார்த்துட்டு நான் தான் 99 அதெல்லாம் மொத்தம் அடைச்சிங்களா மீதி வச்சிங்களா அதுதான் குட்டி போட்டிருக்கேன்றான். அது மாதிரி கடனில் மிச்சம் வைக்கக்கூடாது. அது மாதிரி ஒருத்தர் கொடுத்த வார்த்தையில் மிச்சம் வைக்கக்கூடாது. ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் அப்போவே செஞ்சிடணும். நான் அப்போ சொன்னேன், ஏதோ ஞாபகத்தில் சொன்னேன், இப்போ சொன்னேன், அது அப்புறம் பார்க்கலான்னா அது நம்மளை துரத்திட்டே இருக்கும். அது மாதிரி வார்த்தைகளில் மிச்சம் வைக்கக்கூடாது. இது மாதிரி 5 விஷயங்களை சொல்கிறாள். இதெல்லாம் மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவர் இத்தனை சிக்கல் பண்ண உடனே இவன் எல்லாத்தையும் கேட்டான். ஆனால் முருகனுடைய கை வேலாலே எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கவே இல்லை. முருகன் என்ன பண்ணார், அம்மா கிட்ட இந்த வேலை வாங்கிட்டு நேர அந்த அற்புதமான திருச்செந்தூர் கடற்கரைக்கு அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக போனார். அதாவது வதம்னா முழுக்க அழிக்கிறது, சம்காரம்னா அதை உருமாற்றுவது. மற்றதெல்லாம் மீதி வச்சா நம்மளை அழிச்சிடும், அதனால் மொத்தம் அழிச்சிடணும். அதை ஒரு மூட்டைப்பூச்சி இருக்குங்க, அது மூட்டைப்பூச்சியை நீங்கள் அழிக்கிறேன்னு சொல்லி நசுக்கக்கூடாது. நசுக்கினா அந்த மூட்டைப்பூச்சிலேருந்து 1000 மூட்டைப்பூச்சி வரும். ஒரு பூச்சிலேருந்து 1000 பூச்சி வரும். அதுதாங்க ரத்த பீஜன்னு பேர். ரத்த பீஜன்னு ஒருத்தன் இருந்தான். அவனை லலிதா திரிபுரசுந்தரியுடைய அஸ்வாரூடா தண்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகள் கிரிச்சக்கர ரதம் ஏறி கேயச்சக்கர ரதம் ஏறி வாராகியோட வாராகி வீரிய நந்திதா தண்டநாதா புரஸ்கிருத்தான்னு சொல்லி ரத்தபீஜனை வதம் பண்ணுறாள். பண்ணும்போது அவன் வாங்கின வரம், என்னோடய உடம்புலேருந்து சிந்துற ஒரு சொட்டுலேருந்து 1000 ரத்தபீஜன் வரணும்னு. உடனே என்ன பண்ணால் அது நிலத்தில் விழக்கூடாது, மொத்தத்தையும் அவள் வாயால் சுருட்டி மொத்தத்தையும் உறிஞ்சி குடித்து அதுக்கப்புறம் அவனை வதம் பண்ணாள். அதுதான் மூட்டைப்பூச்சி. ரத்தபீஜம் வேற எங்கேயும் இல்லை, மூட்டைப்பூச்சிலே இருக்கான். அது சொடுக்கினீங்கன்னா அதுலேருந்து 10 வரும். அப்போ என்ன பண்ண, அது நெருப்பில் கொளுத்திடணும். சில பேர் மூட்டைப்பூச்சி கொளுத்துற வீட்டையே கொளுத்திடுவான். அது ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கே போய் உட்காந்துட்டுருக்கோம். அங்கே போய் சுடர் ஏற்றினா குடிச்சே பற்றின்னு எரியும். அதாவது மூட்டைப்பூச்சிக்கு பயந்துன்னு வீட்டை கொளுத்தினாங்க, அதை மாதிரி சொல்லுவாள். அது மாதிரி நாம அழிக்கிறேன்னு போனால் அது வீட்டையே அழிச்சிடும். அதனால் வதம் என்பது சரி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அதை மாற்றி அமைக்கணும். அதுதான் சம்ஹாரம்னு பேர். சம்காரம் என்பதற்கு 2க்கும் ஒரு நீட்டல் விகாரம் தாங்க வித்தியாசம். சங்கரம் லோகசங்கரம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இந்த உலகத்தில் ஆதிசங்கரையே பிறந்தார்னா சங்கரம் லோகசங்கரம். கரம்னா கையுங்க, சங்கரம்னா சம்னா நல்லதுன்னு அர்த்தம். நல்ல திருக்கரம், நல்லது செய்யறதுக்காக வரம் கொடுக்கறதுக்காக இறைவன் இந்த கரத்தை வச்சுருக்கான். அதனால தான் வரதக்கரம்னு பேர், சங்கரம்னு பேர். அதுதான் சுவாமிக்கு சங்கரம்னு, சிவம் சங்கரம் சம்பு மீசான மீடேன்னு ஸ்லோகம் பாடுறோம். அவர் சங்கரன், அவர் நல்லது செய்கிறதுக்காக வரதக்கரம் வச்சுருக்கார். சம்ஹாரம் அப்படின்னா தன்னுடைய கையால் கெட்டதை அழித்து நல்லதாகிறது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். காப்பாய் அழிப்பாய், நீ என்னை ரட்சிக்கணும், ஆனால் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை மட்டும் அழிக்கணும், எனக்கு அருள் கொடுக்கணும். அதனால தான் சுவாமிக்கு பஞ்சகிருத்திய பராயணான்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. சுவாமி 5 தொழில் பண்ணுறார். என்னென்ன அப்படின்னா சிருஷ்டி, அதுக்கப்புறம் ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுகிரகம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் தமிழில் சொல்கிறோம். இந்த 5மே சொல்கிறார்.
ஐந்தொழில் ஆற்றுகிறார். அதனால தான் அவர் வந்து நமசிவாயான்னு பஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தில் இருக்கார். இப்போ முருகன் என்ன பண்ணால் இங்கேருந்து போனார். அருணகிரியார் வேல் விருத்தம்னு பாடல் எழுதியிருக்கார். வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வகுப்புகள், புய வகுப்புகள் 25 வகுப்பு பாடியிருக்கார். கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அதுக்கப்புறம் வந்து கந்தர் அலங்காரம், திருப்புகழ், இத்தனை பாடிருக்காருங்க அருணகிரிநாதர். அதில் வேல் விருத்தத்தில் இந்த சூரபத்மனை முருகன் எப்படி அழிச்சான்னு ஒரு அழகான ஒரு பாடல் பாடுறார். இதை கேட்டாலே நம்முடைய குற்றங்கள் பாபங்கள்லாம் அழிஞ்சுன்றார். வெங்கால கண்டர்கள் சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராடியும், வெங்கால கண்டர்கள் சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராடியும், விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்வி வெல்லா என கருதியே, சங்கிராமணீஜை தருளெனத்தே வரும் சதுர்முகனும் நின்றிரப்பே, சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல், கங்காடி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாச்சன கண்ணி நாரணி குமரி திரிபுர பைரவியமலை கௌரி காமாட்சி, சைவ இந்திராணி காமாட்சி குமாரி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்து, செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொத்திருக்கை வேளே, செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொத்திருக்கை வேளே. வேல் விருத்தத்தில் காலகண்டர் அப்படின்னா, காலகண்டன்னா விஷத்தையே கண்டத்தில் அடிக்கின நீலகண்டர். அவர் காலனுக்கே பாதத்தினால அவனை காலன் அழித்த காலகண்டர். 2 விதம், காலனை அழித்த காலகாலன், இவன் ஆலகால விஷத்தை கண்டத்தில் அடக்கி உயிர்களை காத்தவன். ஒன்று உயிரை அழிக்கிற யமனை அழித்தவன், இன்னொன்று அந்த விஷத்தை அருந்தி உலகை காத்தவர். 2மே செய்கிறார். இவர் வந்து சம்காரமும் பண்ணுறார், அதே சமயம் உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஸ்திதியும் பண்ணுறார். அந்த நாராயணனுடைய இதயம். அதை வெங்கால கண்டர்கை சூலமும், கையில் திரிசூலம் வச்சுருக்கார் சிவன் இல்லையா, திரிசூலபாணி அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த திரிசூலத்தால் சூரனை ஜெயிக்க முடியுமான்னா, வெங்காலர் கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும். மாயன்னா மாயக்கண்ணன் அப்படின்னு கிருஷ்ணன், அவனுக்கு மாயன்னு பேர். அந்த மாயோர் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தேவனை மெய்ஞான மூர்த்தினியை மேதினியில் சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டு கைதொட 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று கந்தர் அலங்காரத்தில் அருகிரியாப்படுற மாயோன் மருகனை. மருகன்னா மருமகன். ஏன்னா விஷ்ணுடைய 2 பொண்ணை அவதான் வள்ளி தேவசேனா. விஷ்ணு பகவான் தான் முருகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், மாமாவர். இவர் வந்து மருகன், மருமான். அதனால் மாயோன் மருகனை, மாலோன் மருகனை அப்படின்றோம். அப்படிப்பட்ட அந்த மாலவன் கையில் சக்கரதாழ் வச்சிருக்கார். வெற்றி பெரு சுடராழியும் விபுதர் பதி குலிசமும். அப்படின்னா விபுதர்னா தானவர்கள், வானவர்கள் சொல்ல அமரர்கள். அவருடைய மன்னராக இருக்கிற இந்திரன் இருக்கானே, கையில் வஜ்ராயுதம் வச்சுருக்கான். அதாலேயும் முருகன் அழிக்க முடியாது. இத்தனையும் தெரிஞ்சு சங்கிராம நீஜகி தருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப, தேவ கூட்டங்களெல்லாம் பிரம்மாவெல்லாம் கைகூப்ப முருகப்பெருமான் வேலை எடுத்துன்னு வந்து அந்த சூரனை அழிக்கிறதுக்காக வேலை விட்டார். விட்டவுடனே அந்த வேலை என்ன பண்ணிச்சுன்னா, இவன் வந்து மாமரமாக வரான். மாமுதல் தடிந்து மல்குகிரி ஊடுருவ அப்படின்னு சூரசம்ஹாரத்தில் அருணகிரிநாதர் பெருமான் பாடுறார் மயில் விருத்தத்தில். இவன் மாமரமாக வந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மாமர கிளை வச்சுட்டு சூரனுடைய அந்த உருவத்தை எடுத்துன்னு வருவாங்க. அப்போ இவன் இந்த வேலை செலுத்தினா 2 பிளவாக பிளந்தான். அவன் வந்து சூரனுடைய கோட்டை எங்கன்னா கடலுக்கு நடுவில் வச்சுருந்தான். ஜெயந்திபுரம்னு பேர் அவனுக்கு. அந்த வெற்றி கோட்டையாக சூரன் வச்சுருந்தான் உள்ளே. அந்த கோட்டையில் கடலுக்கு நடுவில் மாமரமாக
வந்தான். அந்த மாமரத்தை தன்னுடைய வேலாயுதத்தினால பிளந்தான். பிளந்தோடனே அவனுடைய மார்பை பிளந்து எப்படி இரண்யகசிப நரசிம்மன் கொன்றாரோ அது மாதிரி மாமரமாக வந்த சூரனுடைய மார்பை ரெண்டாக கிழித்தது முருகனுடைய வேல். இது அழகாக சொல்கிறார் அருணகிரிநாத பெருமான். சூரன் வந்து சிரிச்சானாம். ஏண்டா எங்கிட்ட தாரகாசுரன், கௌஞ்சாசுரன், சிம்மமாமுகன் இவ்வளவு பேரை நான் எடுத்துட்டு இவ்வளவு அக்ஷோகினி படைகள்லாம் திரட்டிண்டு 8000 குதிரை பூட்டின கழுதைகள் பூட்டின தேரை எடுத்துட்டு முருகன்கிட்ட சண்டை போடணும்னு வரான் சூரபத்மன். நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட சண்டை போட வரேன், நீ ஒரு குழந்தைக்காக இவ்வளோ பிரயத்தனப்பட்டுட்டேன்னு அவன் நினச்சி சிரிக்கிறானான். உடனே முருகன் சொன்னான், இவன் வந்து குழந்தைன்னு நினைக்காதே, சிரித்து எரிகொளுத்தும் பெருமாளே. இவனை மற்ற மாதிரி சிவனுக்கு ஒரு சூலம் வேணும், நாராயணுக்கு ஒரு சக்கரம் வேணும், இந்திரனுக்கு ஒரு வஜ்ராயுதம் வேணும், காலனுக்கு ஒரு பாசம் வேணுன்ற மாதிரி முருகனுக்கு வேல் இருந்தால்தான் சம்காரம் நினைக்காதே, அவன் சிரித்தாலே நீ பஸ்மமாகி போயிடுவே. இந்த அருணகிரியாசுரா சிரித்து எரிகொளுத்தும் பெருமாளே, அவன் சிரித்தானா நீ பஸ்மமாயிடுவே. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு திருப்புகழில் அற்புதமாக சொன்னார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் சிரிப்பவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஊருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் கிடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். திருத்தணி திருப்புகழில் அற்புதமான திருப்புகழுங்க. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. முருகனுடைய அடியாரையோ முருகனையோ யாராவது திட்டினீங்கன்னா, அவனை வந்து வம்பு பேசினீங்கன்னானா, அவன் வேலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலெல்லாம் விட மாட்டான். அவ்வளோலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. அந்த அருணகிரியார் எழுதின திருப்புகழே எரிக்கணுட்டார். திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம் யாம். திருப்புகழ் பாடக்கூடிய அடியாருக்கு அதாவது கெடுதல் நினச்சான்னா, திருத்தணி திருப்புகழில் சொல்கிறார், முருகன் அடியார் திருப்புகழை பாடுறவங்க அவனுக்கு கெடுதல் நினச்சான்னா அவர்கள் பாடக்கூடிய அந்த திருப்புகழே நெருப்பாகி எதிரியை அழிக்கும் அப்படின்னார். அவ்வளவு ஒரு வீச்சம். ஆனால் கந்தன், அப்பேற்பட்ட கந்தன் கருணை புரிந்தான். என்ன கருணைன்னா, அந்த சூரனை 2 பிளவாக்கி ஒரு பிளவை சேவல் கொடியாக்கி தன்னுடைய தோள்களிலே சாற்றி கொண்டார். ஒரு ராஜாவுக்கு கொடிதாங்க அழகு. அப்படி சேவர் கொடியாக்கி சூரனை தன் தோளுக்கு மேலே தலைக்கு மேலே தூக்கு பிடிச்சி அந்த சேவர் கொடியை தாங்கி பிடித்தான் தான். 2வது மயிலாக்கி இன்னொரு பாதியை தன் பாதத்தின் கீழே வாழ வைத்தான். அப்படின்னா என்னென்னா, முருகனை போய் பிடிச்சிட்டோன்னா அவனுக்கு கீழே இருக்கிற 7 உலகங்களிலும் வாழ்வு உண்டு, அவனுக்கு மேலே இருக்கிற 7 உலகங்களிலும் வாழ்வு உண்டுன்னு தன் பாதத்துக்கு கீழே மயிலாக்கின்றான், தன் தலைக்கு மேலே கொடியாக்கின்றான். இதுக்கு மேலே ஒரு ஷீர் எப்படி தர முடியும்? அதனால தான் அவன் ஷீரோன் செந்தில் ஆண்டவன் அப்படின்னு கொண்டாடுறோம். திருச்செந்தூர்லையே அவளை போய் குமிகிறான்னா, கந்தன் கருணை மிக்கவன். அவன் வந்து தன்னை வணங்கக்கூடியவாளுக்கு தனக்கு எதிராக பொற்கோலம் கொண்ட மாயையின் மகனுக்கும் அவன் ஆதரவு கரம் கொடுத்து அவனை சங்கரிக்காமல் சம்ஹாரம் செய்து அவனுடைய கெட்ட உருவை மாற்றி ஞான உருவாக்கி 2 உருவமாக்கி 1 2ஆக்கி முருகனுக்கே என்னென்னா 1னா 2 பலன் கொடுப்பான், ரெட்டிப்பு பலன். 2 பொருளாக்கி அவனை வேலுமாய் மயிலுமாய் மாக்கினான். அதனால தான் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கு எதுவும் துணை வராது. ஆனால் சூரனை போல் அவன் பாதத்தை பிடிச்சிருந்தா வேலும் மயிலுமாய் கந்தன் நமக்கு துணை தருவான். அதுதான் கந்தன் கருணை. இதை உணர்ந்தவர்கள் இந்த பிறவியிலே முக்தி பெறுகிறார்கள். இந்த அற்புதமான சூரசம்ஹார நிகழ்வை கேட்ட நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மனத்திலே இருக்கக்கூடிய
அந்த காம குரோதங்களெல்லாம் விடுபட்டு ஆனந்தமயமாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், சௌக்கியமாக வாழ வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய பாதங்களுக்கு மங்களம் பாடி நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்.